ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஸ்க் மில்லன் ஜூஸ் செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த விதை எல்லாமே எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸிங்க, இந்த விதை எடுக்குது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த பழமும் நம்ம இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாங்க. இதில் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இது நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், எல்லா பழமும் இது மாதிரி எடுத்து போட்டாச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸாகவும் கட் பண்ணி ஆச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க. இது வந்துட்டு மிக்ஸி ஜாரில் பழம் சேர்த்தாச்சுங்க. ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திடலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய ஸ்வீட் வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திடுறேன். இப்போ இதை அரைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திடலாங்க. நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. பாருங்கள், நல்லா நைஸாக ஜூஸ் பண்ணி அரைச்சி ஆச்சு. டம்ளரில் சேர்த்திக்கலாங்க. அருமையான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நிறையவே வெயில் காலங்க. கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஜூஸ் எடுத்துக்கோங்க. பழமாக எடுத்து நம்ம இது மாதிரி தண்ணி ஐட்டமாக குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த இதில் வெயில் வந்துட்டு சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. தண்ணி ஐட்டம் எடுக்கிறதுனால கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லையும் அமுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.